என்ன மாமா பண்றீங்க இன்னைக்கா மட்டன் கிரேவி பண்றேன் காலையிலேயே. காலையிலேயே காவிங்க மட்டன் காவிங்க. மட்டன் கிரேவி. ஓகே. சரி நேற்று வாங்கணும் ஒரு 1/2 kg. ஆமா. அதுக்கு நேற்று செய்யல, நேற்று ஆர்டர் நல்லா இது பண்ணல, இன்னைக்கு செய்யலான்னு சொல்லி மட்டன் கிரேவி காலைல மணி ஆசைப்பட்டாங்க செஞ்சுட்டா சொல்லி. ஆமா, எனக்கு என்னவோ நான் செஞ்சு சாப்பிட்றதோட நீ செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டா அது ரொம்ப திருப்தியா இருக்கும். அதனால மாமா செய்யறாங்க, காலையில செய்யறேங்க. சட்டை போடல, அவங்க வீடியோ கவர் பண்றாங்க அப்படியே. வெயிலுக்கு பின்ன சட்டை வேற போட்டு வேர்த்து ஊத்துதீங்க. நாங்க தான் தலையெழுத்து ட்ரெஸ்ஸு சட்டை நைட்டி எல்லாம் போட்டு நிற்கணும். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக ஒரு பனியனை மாட்டணுமா வந்து சமைச்சோமான்றது அவ்வளோதான். செய்கிறோம், செஞ்சுட்டு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். சொல்றதெல்லாம் செய்வோம், நாங்கள் சாப்பாடு கொடுத்துருவோம் எல்லாருக்கும். ஒன்றும் காணும் எட்டி பார்த்தா ஆயில் ஊற்றணுமா ஊற்றிருக்கா? ஐயோ எதுவுமே ஊற்றல, அதை வரேன் இருங்க. என்ன மாமா ரெடி ஆயிடுச்சா? காலையில் தானே ஃபுல்லாக எடுத்து தொடச்சேன். குழம்பு எடுத்து செஞ்சிச்சு. கதிர் உண்டா? ஆமாம் ஆமாம், டேடி தேவம் மடிச்சிட்டு இருக்கோம். உண்டு நினச்சி நான் மடிக்கிறதில்ல, தேவமா தானே எடுக்கிறாங்க இப்போலாம். நகத்தில் வாங்கி அதுலேயே வச்சேனே, அந்த பாக்ஸில் கொட்டி வச்சிடணும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேகி வேறு செய்யணும். உனக்கு வேணுமாம்மா? மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து பசங்களுக்கு ரசம் வச்சு உருளைக்கிழங்கு வறுத்துருக்கேன். ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து மட்டன் பிடிக்காது, அதனால் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறேன். இந்த பக்கம் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. நீ பாருங்கள், பாத்திரத்தை எவ்வளோ விளக்கி வச்சுருக்கேன் இன்றைக்கி. ஒரு நாள் இதோட ஜாஸ்தி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இடம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி எடுத்து வச்சிடுறதுன்னு. இங்கே பாருங்க, உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. சூப்பராக இருக்குது பாருங்க. மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ் மட்டும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, சூப்பர். நல்லி சூப்பர்ல. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரசம் இருக்கு. உருளைக்கிழங்கு ரசத்துக்கா? ரசத்துக்கு உருளைக்கிழங்கு. ஆமாம், க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒயிட் ரைஸ் மட்டும் இப்போதான் விசில் வருது. காலையில சாப்பாடு மட்டும் போடுறாங்க, தோசை ஊற மாட்டாங்க. மாவு காலி ஆயிடுச்சுப்பா. தோசை மாவு ஊற வைக்கணும், நான் என்ன பண்ணுறது, காலி ஆயிடுச்சு. மேகி செஞ்சு தரேன்னா வேணான்ற. ஜூஸ் குடிச்சிடுறியா? அது வயிறும் விடுமா? இதோ ஆயிடுச்சு ஒரு 5 minutes. ஓகே. ஒரு தெரிஞ்சவங்களை பார்க்கறதுக்கு பார்த்துட்டு பேசிட்டு வீட்டுக்கு போயிடும். அவ்வளோதாங்க. சம்மல வெளியே எங்கே போலியா நீங்களாம்? கூட்டு போறவரே நீதான். நீயே என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? அப்போ நான் தான் உனக்கு கேட்கணும். சரி சொல்லு, கூட்டு போலியா சொல்லுங்க. இது போறமே உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கு, எப்படின்னா அப்படி பேசுறேன். நேற்று கூட சம்மர் டிமார்ட் மேடம் தான். ஆமா, எல்லாம் பார்த்துருப்பாங்க. இன்னைக்கு நீ கூட்டு போன அழகு போயிட்டு உடனே கிளம்பி சந்தை வெள்ளிக்கிழமை நீ சும்மா கிளம்புறாங்களோ? நாளைக்கு இல்ல ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, அதுக்கு முன்னாடியே போடுறாங்க. ஈவினிங் போடுவாங்க போல. அதனால சரிண்ணா இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு வேற எங்க போக
ஆஃபீஸ் போக வேண்டிய வேலை இருக்கு, அவளை கூட்டிகிட்டு. அது ஓகே, அதுக்கப்புறம் எங்கே போக போகிறோம்? அவளை கூப்பிட்டு நான் வீட்டு பணம் விட்டுட்டு வீட்டுக்கு வரணும். வேற அங்கே போனோம், இங்கே போனோம், வேறு எதுக்கு போனோம். டிமார்ட் போய் எனக்கு டவல் வாங்கி கொடுக்குறியா? சும்மாலாம் போகணும் போட ரொம்ப சொல்ல வேண்டியது அதிகமாக, அதெல்லாம் போகக்கூடாது. நீ தான் கேட்குற. வெயில் பல்ல எலிக்குது வேற. காலையில் வெயில் பயணம் அடிச்சு கிழியுது. எங்கள் அம்மா பாவம் வெயிலில் போயிருக்காங்க வேலைக்கு. போயிட்டு போகலாம். போக வேண்டியது அதிகமாக இருக்கு. நேற்று தான் முடியலன்னு கூப்பிட்டு ஓடிட்டேன். இன்னைக்கு என்ன அந்த பிரிஞ்சி சாதம் அப்படியே நெஞ்சு மலையும் ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தது. நிறைய வேலை இருக்கு, நாளைக்கு வேலை இருக்கு, வெளியே போகணும். நீ போனோம், எங்களை கூப்பிட்டு போக மாட்டியே. வாங்க கஸ்டமர் ஆர்டர் பேச போகலாம் நாளைக்கு. வாங்க எலெக்ஷன் விஷயமா ஆர்டருக்கு பேச நாளைக்கு போகணும். போயிட்டு பேசி வரணும், ஆர்டர் வரணும். வேலையே இல்லை, 2 மாதம் வேலை இல்லை, 1 மாதம் சுத்தமாக. அடுத்த மாதம் செஞ்ச வேலை தான் இருக்குது, இந்த மாதம் வேலையே இல்லை. குறிப்பாக அப்படி கஸ்டமர்லாம் என்ன பண்ணணும்னு தெரியல, எல்லாம் தூங்குறாங்க போல, வேலையாக தர மாட்டுறாங்க. சரி ஓகே. செம்ம டயர்டு ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே முடியல. வெயிலில் போயிட்டு வந்தோம் பாருங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு சின்ன கிளிப்பிங் போட்டிருப்பேன். நான் இந்த மாதிரி ஆதார் கார்டு வந்து அவங்களுக்கு அவங்க மாற்றுறதுக்காக நாங்கள் போனோம்னா அங்கே வந்து ஒரு குட்டியாக போட்டிருப்பேன், எடுத்து வீடியோ அது பால்வாடியில் தான் போய் உக்காந்துச்சு. அங்கேருந்து கிளம்பி இப்போ அவங்க வீட்டாண்ட விட்டுட்டோம். மாமா வந்து அவங்க கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிறதுக்காக போயிருக்காங்க அவங்க கொடுக்க. இப்போ வெயில் ஒன்றுமே சரியான வெயில் முடியல. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அம்மாவும் வந்து பாவம் வெயில் முடியாமல் தான் இருக்காங்க, ஆனால் வேலைக்கும் போகணுமேனு போயிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. ஸோ டயர்டாக இருக்கு ரொம்ப. இன்னைக்கும் சரியான வெயில் தான். வெயில் கம்மியாகிற மாதிரியே தெரியல. நல்லா மழை பெஞ்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு அப்படி இருக்கு. சூட்டை கலப்பாமல் இருந்தால் போதும். அடடே, எப்போ வீட்டுக்கு போய் படுப்பேன் இருக்கு ஃப்ரெண்ட். பயங்கரமாக வெயில், ஒன்றும் முடியல. ஜூஸ் குடிங்க. குடி குடி குடி. நீ குடி ஃபர்ஸ்ட். குடி என்ன? நீ குடி ஃபர்ஸ்ட். அவங்க கிளம்பிட்டாங்களா? வா, சரியான வெயில். செம்ம வெயிலுங்க. கொஞ்சம் எதுவும் சாப்பிடவே இல்லை, ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு. அவ்வளோ வெயில்ல. ஆமா பாவம், அப்போ கூட இங்கே தான் நடந்து போனோம் அவங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எக் சாண்ட்விச்சா. முட்டையை எவ்வளோ மெலிசாக கட் பண்ணிவிட்டு எக் சாண்ட்விச் நல்லா சாஃப்டாக இருக்கு. என்னம்மா பண்ணுறேன்? சாப்பிட்றேன். எப்போ வேலையிலேருந்து வந்த? ஒரு 2 மணி வந்திருப்பேன். செம்ம தலைவலி, ஒன்றும் முடியல. இப்போ ஒரே சரியா தலைவலியில் பார்த்துட்டு இருந்தா. மாத்திரை போட்டும் கேட்கலாமா? இப்போதான் நான் சாப்பிட்றேன். கறி குழம்பு, ஆட்டுக்கறி. நல்லா இருக்கா? சாப்பிட்டு நிறைய எலும்பு போட்டுக்கிறாங்க. இன்னும் சதை வச்சுருக்கேனே, ஃபுல்லாக சதை தான். உனக்கு ஒன்று தானே எலும்பு போட்டேன். சொல்கிறேன், சதை தான் இருக்கு, எலும்பு இல்லை. அவள் ஏன் எல்லாம் எலும்பா தெரியல. அப்போ
நல்ல எலும்பு. சாப்பிட்டு சாப்பிட்டு. இழுத்து நல்லா இருக்கும். ஆ நீ சாப்பிட்டே இல்ல? சாப்பிட்டேன். நீ சாப்பிடலையா? யாரு? அவள் சாப்பிட மாட்டான். உன் பொண்ணு அவள் என்னைக்கு சாப்பிட்ருக்கா. மட்டனையும் பிடிக்காது. ம் நம்ம தான் சாப்பிடுவோம். ம் சரி சாப்பிடுங்க. அதான் தூங்கி எழுந்த மாதிரி என்னோடய ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு இருக்கும். ஆனால் நான் தூங்கி அவ்வளோ எழுந்துக்கல ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வெயிலில் போயிட்டு வந்தேன் பாருங்கள். இதுக்கும் காரில் தான் போயிட்டு வந்தேன். எனக்கு செம்ம தலைவலி, ஒன்றும் தாங்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். 2 மாத்திரை போட்டிருக்கேன். 2 மாத்திரை போட்டும் எனக்கு தலைவலி கேட்கல. இன்னமும் வலிச்சிட்டே தான் இருக்கு. என்ன சொல்கிறேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெயினாகவே இருக்குது. வெயில் அந்த பயங்கரமாக இருக்குது. இப்போ மாமாவும் வெளியே தான் போனாங்க. மறுபடியும் என்னால் கூட போகவே முடியல. நாங்கள் வீட்டிலே இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லி இருந்துட்டேன். வந்த உடனே ஒரு மாத்திரை போட்டேன். சுத்தமாக கேட்கல. நானும் படுத்து பார்த்தேன். அப்புறம் அம்மாவும் அழுத்தி விட்டாங்க. என் பொண்ணு ரொம்ப நேரம் அழுத்தினா, அவரும் அழுத்தினார். எனக்கு என்ன பண்ணாலும் கேட்கவே மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த ஒத்த தலைவலி இருக்கிறதுனால அடிக்கடி வந்துடுது. இந்த வெயில் பார்த்தா ஆகவே மாட்டேங்குது. காரில் ஆனால் அவ்வளோ வெயில் நம்மளுக்கு தெரியாது தான். இருந்தாலும் நம்ம எங்கன்னா விட்டுட்டு போயிட்டு வரோம் இல்லைங்களா, அப்போ காருக்குள்ளே ஏறும் போது செம்ம அனலாக இருக்கும். நம்ம ஏசி போடணும்னா கொஞ்சம் நேரம் கழித்து தான் அந்த கூலிங்லாம் ஆகும். அது கொஞ்ச நேரம் லேட் ஆகிறதுக்குள்ளே எனக்கு தலைவலியும் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெயில் காலம் வந்தாவே இது ஒரு நம்மளுக்கு உடம்பு முடியாமல் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோலாம் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய்.